ஃப்ளாட் குக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம காராமணி பொரியல் பார்க்க போகிறோம். நம்ம காராமணி நைட்டே நம்ம கொஞ்சம் ஊற வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இப்போ அந்த தண்ணி நல்லா 2 தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் கொஞ்சம் அவிய போட்டுறணும். கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வச்சிடறோம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்றி எதை வேக வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடறோம். பாருங்கள், ஒரு விசில் வச்சா பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு. அது சொல்லுவா பாருங்க. இப்போ நம்ம வந்து இது வச்சு ஒரு விசில் வச்சா போதும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போகும். அதனால் ஒரு விசில் மட்டும் வைக்கணும். ஒரு விசில். இப்போ வந்து நம்ம காராமணி அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை நம்ம தாளித்து விட்ருவோம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். இதில் கொஞ்சோண்டு நம்ம கரம் மசாலா தூள் போடுவோம். அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு தக்காளி, 2 சின்ன வெங்காயம் இவ்வளோ தட்டி வச்சுருக்கோம். மல்லி இலை அரைக்க வேணாம், சும்மா தட்டினா போதும், நசுக்கி வச்சா போதும். இந்த காராமணி அவிச்சு வச்சுருக்க மாதிரி தண்ணியோட ஊற்றிடும். தண்ணி வடிகட்ட வேணும், தண்ணிக்கு சத்து இருக்கு. தண்ணி வத்துற வரைக்கும் இருக்கட்டும். 2 உப்பு தூள் போடணும். உப்பு தூள் தூயாச்சு. தண்ணி கொஞ்சம் வத்தணும். பாருங்க, தண்ணி வத்திருச்சு பாருங்க. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகு சீரகத்தூள். நான் லாஸ்ட்டில் தான் மிளகு சீரகத்தூள் போடுறேன். போட்டு 2 பரட்டு வெள்ளை பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து சோத்துக்கு இது தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இட்லி தோசை எதுக்குனாலும் நீங்கள் வச்சு, சப்பாத்தி எதுக்குனாச்சும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.